மோட்டார் வண்டி நிறுத்திடுங்க, முகத்தழக பார்த்திடணும். அப்படி இருந்து போதெல்லாம் சபைய பத்தனை எதனால என்று கேட்டோம் அல்லவா? அதோ சகுந்தலா அம்மாக்காக மோட்சத்தேரு குத்து. ஆமா, இந்த மோட்சத்தேரு குத்து என்பது எல்லாருக்கும் அமையாது. போன ஜென்மத்துல புண்ணியம் பண்ணி இருந்தாலோ இல்ல அவங்க வீட்டுல யாராவது பெரியவர்கள் புண்ணியம் பண்ணி இருந்தாலோ அன்னவருக்கு தான் இந்த மோட்ச குத்து நடக்குமா. அப்படி இருந்த போதிலும் கற்றறிந்த கனாதானமாந்தருக்கும் என் தாய் தந்த மரங்களுக்கும் மற்றும் இந்த ஊரை சேர்ந்த நாட்டாமை தர்மகர்த்தா வயசு பேசுந்த அன்னவர் பொற்பாதத்துக்கும் மற்றும் மகளிர் நல்ல உள்ளங்களுக்கும் இந்த ஊர்ல நன்னகரத்திலே நமக்கெல்லாம் வாய்ப்பளித்த புத்தூர் செக்குடி முருகன் அண்ணன் நம்ம ஜமாவில் தான் இருக்கிறார் தாளக்காரர். அப்படி இருந்த போதிலும் அன்னவரால் இந்த ஊருக்கு அறிமுகப்பட வச்சார் அல்லவா? முதல் முறையா இந்த ஊருக்காக வந்திருக்கோம். அன்னவர் பொற்பாதத்துக்கும் மற்றும் காலம் சென்ற சகுந்தலா அம்மா அன்னவர் பொற்பாதத்துக்கும் மற்றும் உற்றார் உறவினர் அன்னவர் பொற்பாதத்துக்கும் மற்றும் விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டம் மலையார் சுங்கப்பத்தை சேர்ந்த ஸ்ரீ அம்மன் ஐநார்ப்ப நாடக சபா உரிமையாளர் கொடையடி மிருதங்க சக்கரவர்த்தி என் உயிருக்கும் மேலான ஆர் சிவபிரகாசம் ஐயா அன்னவர் பொறுப்பாளத்துக்கும் நம்முடன் நடிக்க அனைத்து ஆசிரியர் நல்ல உள்ளங்களுக்கும் தாளகாருக்கும் பெட்டிக்காருக்கும் கெட்டிக்காருக்கும் இந்த சிறுவன் 1 கோடி வணக்கம். சபைக்கு முன்பாக வந்தனே நான் யார் ஏதாவது விளக்கம் திவ்ய பரிமளர் ஜெகன்மோகனம் உள்ள தேவி பொன்னுருவி வந்தேன். இது யார் எழுதுன்னு கேட்டாக்கா உண்மையா இந்த பாட்டு வந்து யார் ஏதுன்னு கேட்டா முட்டத்தூர் வரதராஜ கவுண்டர். ஆமா, முட்டத்தூர் எங்க இருக்குதுன்னு கேட்டாக்கா செஞ்சி கேள்விப்பட்டிருக்கியா? அப்ப செஞ்சி தாலுகாவை சேர்ந்த முட்டத்தூர் என்ற கிராமம் இருக்குது. அன்னவர் வரதராஜ கவுண்டர் எழுதப்பட்டது திவ்ய பரிமளர் ஜெகன்மோகனம் உள்ள தேவி பொன்னுருவி வந்தேன். ஆனா இருந்த போதெல்லாம் அன்னவர் எழுதினாரே தவிர அன்னவரிடம் அச்சகத்தில் விட
அதாவது பணம் கிடையாது. ஆமா, அன்னவருக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. அப்படி வசதி வாய்ப்பு இல்லாத ஒரு காரணத்தினால் எல்லாரும் நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா நகை விற்போம், அப்படி இல்லைன்னா ஆடு மாடு இருந்தா ஆடு மாடு விற்போம், அப்படி இல்லைன்னா நிலம் இருந்தா வீடு இருந்தா அப்படி வித்து நமக்கு ஏதோ நம்ம வயிற்றுக்காக கடனுக்காக பசிக்காக நம்ம வித்துருவோம். ஆனா அன்னவரிடம் எதுவுமே இல்லாத ஒரே காரணத்தினா தன்னுடைய கல்வி மட்டும்தான் இருந்ததா. ஆமா, எப்படின்னு கேட்டா நான் ஆட்டத்துக்கு வந்தா எனக்கு ஒரு குவார்டர் முன்னாடியே வாங்கி தரியா, அப்பதான்டா நான் வருவேன், நான் வரமாட்டேன்னு நீ சொல்ற பாரு. அப்படி இருந்த போதெல்லாம் அப்படி இருந்த போதிலும் தன்னுடைய இடத்துல இருந்தது அந்த கல்வி மட்டும்தான். அப்படி அந்த கல்வியாகப்பட்டது இந்த அதாவது இந்த கர்ணமோட்சத்தை புரிந்து எழுதி தன்னுடைய சாலை கிராமத்தை சேர்ந்த சாலை கிருஷ்ணன் சாமி அன்னவரிடம் வித்து விட்டார். ஆமா, அந்த கல்வியாகப்பட்டது வித்து உடனே அன்னவர் என்ன பண்ணது, இப்ப ஒரு வீடு என்னுடைய வீடு நான் உன்கிட்ட வித்துட்டுனா அது உனக்கு தான் சொந்தம். ஆமா, அப்ப அந்த கல்வியாகப்பட்டது அது சாலை கிருஷ்ணசாமி ஆகப்பட்டவர் வாங்க காரணத்தினால அன்னவர் மனைவி பேரு அம்மணி அம்மா. ஆமா, அம்மணி அம்மா பேர்ல இந்த அச்சகத்தை விட்டு அதான் திவ்ய பரிமலர் ஜெகன்மோகனம் உள்ள தேவி பொன்னுரிமை வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுல இது அம்மணி பாட்டகம். ஆமா, இந்த பாட்டோட இது வந்து யாரோட இதுன்னு கேட்டா அம்மணி. ஆமா, சாலை கிருஷ்ணன் சாமி அம்மனியோட பாட்டகம். அப்படி இருந்த போதிலும் அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சுபாங்க மன்னன் ஆமா அங்கு தேசத்தை ஆண்டு வரக்கூடிய சுபாங்க மன்னனுக்கும் ரத்தினமாலைக்கும் திருமணமாகி வெகு காலமாவே குழந்தை என்பதே கிடையாது. ஆமா ஆமா, குழந்தை என்பதே கிடையாது. அப்படி நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா குழந்தை இல்லாத காரணத்தினால கட்டாத கோவிலும் கிடையாது, கெட்டாத குளமும் கிடையாது, நடாத மரம் செடிகளும் கிடையாது, இடாத தானங்களும் கிடையாது. அப்படி இட்டு வந்து இருக்கும் தருவாயில் அப்பா அது ஒரு தக்கும் சமயத்துல அந்த நாட்டை தேடி யாரு எங்க நாடு இருக்குல்ல கலிங்க தேசத்தை தேடி சும்மா அப்ப தன்னுடைய நாட்டு தேடி பல முனிவர்கள் தேடி வந்தார்கள். அப்ப முனிவர்கள் தேடி வரும் தருவாயில் என் தந்தையான ஒரு சுபாங்க மன்னன் இருக்கின்றார் அல்லவா, அந்த அன்னவர் என்ன பண்ற அன்னவருக்கு அதாவது பணிவிட வேலை செய்தார்கள். அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த பணிவிட வேலை செய்யும் தருவாயில் அப்ப அந்த நாட்டு விட்டு வெளியேறும் தருவாயில் அடே சுபாங்க மன்னா, உங்க நாட்டுக்காக நாங்க தேடி வந்தோம் அல்லவா, என்னக்காக பணிவிட அனைத்து வேலை செய்தார்கள். ஏதாவது உனக்கு குறைகள் இருந்தா ஏதாவது செல்வங்கள் வேணுமா இருந்தா கேள், நான் உனக்கு வரம் அளிக்கிறேன் கேட்டார். அப்ப முனிவர் கேட்கும் தருவாயில் என் தந்தையானவர் சுபாங்க மன்னர் சொன்னார், ஐயா என்னிடத்தில் செல்வாக்கு சொத்து பத்து எதுவும் குறை என்று கிடையாது, எங்களுக்கு திருமணமாகி பல வருட காலமா குழந்தை என்பது கிடையாது, எங்களுக்கு குழந்தை செல்வம் தான் கிடையாது அப்படி எடுத்து வைக்கும் போது அப்ப அந்த முனிவரிடம் சுபாங்க மன்னா உன்னுடைய கை நீட்டு வலது கரங்கத்தில் நீட்டுன்னு என்று கேட்கும் தருவாயில் சுபாங்க மன்னனாகப்பட்டது வலது கரம் நீட்டினார். அப்ப அதாவது கயிற சோசியம் ஆமா கைரேக பார்த்து சோசியம் பாக்குறது. அப்ப கைரேக பார்த்து சோசியம் பார்க்க அடே சுபாங்க மன்னா, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்தா உன் மனைவியோடு நீ சேர்ந்தால் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் என்பது கிட்டாது. ஒரு ஆணோடு சேர்ந்தா குழந்தை பாக்கியம் கிட்டாது. ஆமா, குழந்தை பாக்கியம் கிட்டாது. அதனால அதாவது புத்திரமாகாஷ்டி யாகம் செய்தால் புத்திரமாகாஷ்டி யாகம் சாதாரணமா செய்யக்கூடாது. பொன் பொருள் தங்கத்தை கொட்டி என்னடா என்ன ஊருன்னு பாக்குறவங்க அத்தை இருக்கிறான்னு பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது அதோ ஆமாமா புத்திரமாகாஷ்டி யாகம் செய்தால் குழந்தை கிட்டம் என்று சொன்ன எடுத்து உரைத்தார்கள். அவர் பேச்சை கேட்டு தீவிர வார்த்தை கேட்டு சுபாங்க மன்னனாகப்பட்டவர் அதோ பொன் பொருள் எல்லாம் யாகத்தை மூட்டி பொன் பொருள் எல்லாம் கொட்டி யாகத்தை செய்து கொண்டு வந்தார். அப்படி யாகத்தை செய்து கொண்டு வரும் தருவாயில் வருஷத்துக்கு ஒரு முறை தேவலோகத்தை ஆண்டு வரக்கூடிய தேவ கோமான்
தேவேந்திரனும் இந்திராணியும் வருஷத்துக்கு ஒரு முறை வலம் சுற்றி வருவது. ஆமா, அப்படி வருஷத்துக்கு ஒரு முறை இந்த பூமியை சுற்றி வரும் தருவாயில் கலிங்க தேசத்திலே பெருத்த யாகம் நடக்கின்றதல்ல, அதை பார்த்து இந்திராணி அம்மாகப்பட்டவர் தேவேந்திரனை பார்த்து கேட்கும் தருவாயில் அதுக்கு தேவேந்திரன் சொன்னார், சுபாங்க மன்னனுக்கு வெகு காலமா குழந்தை இல்ல காரணத்தினால் இந்த புத்திர மகாசி யாகம் செய்து கொண்டு இருக்கிறார். அதுவும் சாதாரணமா யாகம் கிடையாது, பொன் பொருள் கொட்டி தங்கத்தை கொட்டி யாகத்தை செய்து கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் தருவாயில் அப்ப பார்த்தாங்கன்னா ஒரு குழந்தைக்காக தங்கத்தையே கொட்டி யாகத்தை செய்யறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஒரு காணிக்கையா இருக்கட்டும் சொல்லிட்டு அந்த இந்திராணி அம்மாகப்பட்டவள் அப்படி தன்னுடைய கழுத்துல இருந்த சொர்ணமலை கைட்டி அந்த அக்னியில யாகத்திலே போடும் தருவாயில் தம்பி அந்த அம்மா யாகத்துல போடவும் அங்க அப்படியே ஒரு தங்க பரிமை அந்த அக்கினிலே ஆமா அந்த அழகேதி போட்ட ஒண்ணு ஆமா அங்க பதுமை என்னடா பொம்மை 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 ஆமா ஆனா இந்த இடத்துல எந்த இடத்துல இந்த இடத்துல யாரு எந்த இடத்துல இந்த இடம் இல்ல கதையில சொல்றேன் நான். அப்ப இந்திராணி அம்மாகப்பட்டவர் சொர்ணமலா கைட்டி அந்த யாகத்துல போடுவான் ஒரு தங்கை பதுமை உருவாகுதான் இந்த இடத்துல யாரு தெரியுமா? விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்த குரத்தி என்ற கிராமத்தை சேர்ந்த படையாச்சி குரத்தி படையாச்சி அன்னவர் எழுதியிருக்கிறார். எப்படி தெரியுமா? நான் சொர்ண முருகமணி சொர்ணமலா தேவி வந்தேன் பொன்னூருவி தேவி வந்தேன் அப்படி இருக்கும் தருவாயில் இதோ விழுப்புரம் மாவட்டத்தை குரத்தை படாச்சி சேர்ந்தவர் வீரப்ப படாச்சி அன்னவர் எழுதினார். அப்படி இருந்த போதுதான் அந்த குழந்தை எடுத்து பார்க்கும் தருவாய் ஒரு குழந்தை உருவாச்சே தவிர உயிர் என்பது கிடையாது தருவாயில் அது சுபாங்கமன்னிடம் வருத்தத்தோடு பார்த்தார். அப்ப மும்மூர்த்தி தேவர்கள் பார்த்தாராம். அப்ப மும்மூர்த்தி தேவர்கள் ஒன்று கூடி இந்த அளவுக்கு யாகத்தை செய்து கொண்டிருக்கிறாரே அந்த குழந்தை உருவாய்ச்சி இல்லதா அந்த குழந்தைக்கு உயிர் தரணும் என்று ஆமா அது மும்மூர்த்தி தேவர்களும் ஒன்று கூடி அந்த குழந்தைக்கு உயிர் தந்தாங்களாம். அப்ப உயிர் தந்த உடனே அப்ப தேவேந்திரன் இந்திராணி பார்த்து நம்மளுடைய சொர்ணமாலை கைட்டி போட்டதுனாலதான் அந்த குழந்தை உருவாச்சு. அப்ப அந்த குழந்தை வந்து நமக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தேவலோகத்துக்கு எடுத்து சென்றார்கள். ஆமா அப்ப மும்மூர்த்தி தேவனாக பார்த்தவன் பார்த்து அடே தேவேந்திரா என்னதான் உன்னுடைய மனைவி இந்த சொர்ணமாலை கைட்டி போட்டு இருந்தாலும் கூட இது ஒரு பூலோகத்தை சேர்ந்த ஒரு மாநிலனாகப்பட்டதுனால் இந்த யாகத்தை செய்து வந்ததனால் அந்த குழந்தை அன்னவருக்கு தான் அந்த குழந்தை சொந்தமாகுமே தவிர உமக்கு சொந்தமாக ஒரு கணமோ அப்படி சொல்லி அது சுபாங்க மன்னடியிடம் அடே சுபாங்க மன்னா இதோ உன்னுடைய யாகத்தால் பிறந்ததனால் இது உனக்குத்தான் இந்த குழந்தை என்று சொல்லி அந்த மும்மூர்த்தி தேவர்களும் அன்னவரிடம் ஒப்படைச்சார்கள். அப்ப அந்த இடத்துல எந்த இடத்துல மும்மூர்த்தி தேவர்கள் உயிர் கொடுத்து சுபாங்க மன்ன இடத்துல ஒப்படைக்கும் தருவாயில் அந்த இடத்துல எப்படின்னு கேட்டாங்க நான் போஜா ராஜா நாளித்தே
போஜா ராஜன் அளித்த மாசில்லா மாசினா ஒரு தூசி துரும்பு கூட படாதவர். ஆமாமா. மாசில்லா பிரகாசி. ஆமா. சுபாங்கனி மாது வந்தேன், பொன்னூர்வி தேவி வந்தேன். அப்படி இருந்த போதிலும் இன்னும் பல ஆசிரியர்கள் எழுதி இருக்கின்றார்கள். நான் அந்த 3 ஆசிரியர்கள் எழுதுனது தான் வெளியிட ஆச்சரிய தவிர இன்னும் பல பல ஆசிரியர்கள் எழுதுனா அண்ணாவர் வீட்டிலே தங்கி விட்டது. அப்படி எனக்கு 3 நாம ஜெயம். என்னன்னு கேட்டாக்கா பொன்னூரிபி 1, சொர்ணமாலா 2, சுபாங்கனி 1, 3. இந்த 3மே அடக்குமொழியால் அதாவது அடுக்குமொழியால் வந்த ஒரு பெயர். ஏன்னு கேட்டா பொன்னியாகத்திலே பிறந்ததனால் பொன் உருவி என்னும், அதாவது இந்திராணி சொர்ணமாலா கைட்டு போட்டதனால சொர்ணமாலா தேவி என்னும், சுபாங்கமன்னிடம் அதாவது மும்மூர்த்தி தேவர்கள் ஒப்படைச்சதுனால சுபாங்கனி என்று 3 நாம ஜெயம் இருந்த போதிலும் என் தாயார் தந்தையார் ஈற்ற பெயர் எனக்கு உண்மையான பெயர் என்னவென்று கேட்டா சில பேர் இந்த ஊர்ல எத்தனை காரணமா சாடி இருக்கலாம். ஆனா இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சது அருகாமையில் இருக்கின்ற ஒரு அண்ணா, அவரு நாடக ஆசிரியர் தான். அண்ணவர் சொல்லிதான் எனக்கே தெரியும். அப்படி இருந்த போதிலும் இதோ என்னுடைய சொந்த பெயர் என்னவென்று கேட்டால் காஞ்சனமாலை காஞ்சனமாலை காஞ்சனமாலை. ஆமா, காஞ்சனமாலை எதுக்கு விளக்கலை என்று கேட்டால் அதாவது பொன் பொருளாட உருவானதனால காஞ்சனமாலை. அப்படி என் தாயார் தந்தையார் வீட்ட பெயர் இருந்த போதிலும் நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா நான் வளர்ந்து கொண்டு வருகின்ற தருவாயில் பள்ளி சாலை முடித்து விட்டு ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமையிலே வனவேடிக்கை போய் பார்த்துட்டு வரலாம் சொல்லிட்டு அங்கொழுது போட்டு நானே தனியா அதாவது ரதத்தை குட்டி தனியா போனேன். கோவம் தருவாயில் அந்த அசுமாக்கப்பட்டது மதம் முடிச்சு என்னை முன்னும் பின்னுமா இழுத்து கொண்டு போய்விட்டது. அப்படி இழுக்கும் வருவாயில் என்னை யாராவது காப்பாத்துங்க. கெஞ்சி நான் அழுத ஒருவர் அப்படி இருக்கும் தருவாயில் அப்ப கதறும் போது அப்படியே வலது பக்கம் ஒரு கரமம் இடது பக்கம் ஒரு கரமம் வந்து அப்படி புடிச்சு அந்த ரதத்தை இழுத்து பிடிச்சாங்க. அப்படி நான் வலது பக்கமா திரும்பி பார்த்தேன். திரும்ப பார்க்கும் தருவாயில் அப்பா அந்த காலை சூரியனை அப்ப பார்க்கும் தருவாயில் அண்ணவர் பார்த்த உடனே என் மனதுக்கு பிடித்து விட்டது. இருந்த போதிலும் நான் வீட்டுக்கு சென்றேன். அப்போது என் தாயார் தந்தையருக்கும் இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. என்னவென்று கேட்டால் என் தாயாகப்பட்டவள் என்னுடைய தம்பி தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என் மகள் அப்படின்னு அவர் சொல்ல, என் தங்கச்சி மகனுக்கு தான் நான் தருவா அப்படின்னு எங்க தந்தைய சொல்ல இருவருக்கும் சண்டை ஏற்பட்டது. அப்பொழுது நமக்கு பிடித்து ஒருத்தர் இருக்கிறார், ஏதாவது ஒரு நாட்டு மன்னனை சேர்ந்தவரா தான் இருப்பார். அப்படி மனதில் கொண்டு இருவருக்கும் சண்டை என்பது வேணாம், 56 தேசத்துக்கு நிரூபியுங்க, இச்சா சுயவரம் ஒண்ணு ஏற்படுத்துங்க. அப்பொழுது உங்க தங்கச்சி மகனும் வரலாம், உன்னுடைய தம்பி வரலாம். எனக்கு பிடிச்ச ஒரு ஆடவரா இருந்தா அண்ணவருக்கு நான் மாறிடுறேன். இச்சா சுயவரம் ஏற்படுத்தினேன். அது போல 56 தேசத்துக்கும் ராஜாக்கள் வந்தார்கள். அப்படி இடது சாரியா வலது சாரியா வலம் வந்தேன். நான் பார்த்த ஒருவர் கூட வரவில்லை. அப்படின்னு சொல்லிட்டு கோபக்குறியோடு அடடா நாம ஒண்ணு நினைத்தா தேவ ஒன்று நினைத்து கொண்டு சொல்லிட்டு இந்த மாலை விசிறு தூக்கி கடாசின. அப்ப அஸ்னாபுரத்து ஆண்டு வரக்கூடிய துரியோதனுக்கு ரதம் ஓட்டியவர் யாருன்னு கேட்டாக்கா இது கருணா, அங்கு தேசத்தாண்டு வரக்கூடிய கருணா. அப்ப கர்ணனாகப்பட்டவன் அந்த கர்ணனாகப்பட்டவன் ரதத்திலே அமர்ந்து கொண்டு இருக்கும் தருவாயில் அப்பொழுது அந்த ரதத்திலே இப்படி 2 கையும் இப்படி பிடிச்சி இப்படி படுத்துக் கொண்டு இருந்தார். அப்ப நான் மாலை தூக்கி விசிறுவான், அவர் இப்படி முகத்தை எழுந்திருக்குவான், அந்த மாலாகப்பட்டது அவர் கழுத்துல விழுந்து விட்டது. அப்ப பார்த்த உடனே அதுவும் அஸ்னாபுரத்தாண்டு வரக்கூடிய அது துரியோதன தாத்தனாகப்பட்டவர் பீஷ்மாச்சாரி அண்ணவரோடு ஒற்றார் ஒருவனர் சேர்ந்து எனக்கு திருமணம் செய்து அங்க வைத்தார்கள். என்ன அந்த அதாவது எனக்கு பிடிச்ச ஆடவர் கிடைச்சி விட்டார் என்றதுக்காக யான்னு கேட்டாக்கா இங்க இருக்கிற ஒரு தாய் தந்தைமார்களும் சொல்றேன், பெண்களுக்கும் சொல்றேன். அப்ப ஆசைப்பட்டு தாயிடம் தந்தையிடம் சொல்லாமலே நான் ஓடிட்டேன். ஆமா
ஓடிட்டு உடனே அப்ப எனக்கு ஆசைப்பட்டவனோட இழுத்துன்னு ஓடுறதுனால அங்க குளக்கரையிலே தண்ணி ஜலம் எடுத்துட்டு வரலாம்னு சொல்லிட்டு நான் போயிருந்தேன். அங்க போகும் தருவாயில் அங்க வந்தார்கள் என்ன போல ஒரு பெண்கள் எல்லாம். அப்ப பெண்கள் எல்லாம் வரும் தருவாயில் இந்த குடத்தை தூக்கி விடுங்க நான் சொன்னேன். சொல்லும் தருவாயில் நீ யாரு, எந்த ஊரு, என்ன புதுசா இங்க வந்து இருக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. நான் நடந்தது என்னோட பிறப்பு வளர்ப்பு என்னோட தாய் தந்தை யாரான்னு கேட்டேன். சரி அப்படியா, நீதான் ஏக்கத்துல பிறந்தல அப்படின்னு கேட்க தருவாயில் இங்க என்ன வந்து இருக்கிறேன்னு பார்த்து அதுவும் அங்கு தேசத்தாண்டு வரக்கூடிய கர்ணனை தான் நான் மாறிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அங்க இருந்தங்களா எல்லாமே அதாவது என்ன அடியோதனம் அடித்து அடிய சண்டால பாவி நீயோ ஒரு சூரிய குலத்துல பிறந்தவ ஏழான ஜாதி கம்பளம், ஏழான ஜாதிக்கெல்லாம் ஈழ்வான ஜாதி கம்பளவன் ஜாதி, தேரோட்ட ஜாதி, அது ஒரு அதையும் ஜாதியால் பாதிக்கப்பட்ட ஜாதி. அதனால அதாவது குதிரைக்கு கொள்ளு வைப்பவன் அன்னவர் கட்டி இது போல குலத்தை நாசம் செய்து விட்டாயே அடி பாவின்னு சொல்லிட்டு என்ன அடியோதனம் அடித்து குலத்தெல்லாம் அதாவது நாசம் செய்து விட்டார். அப்படி இருந்த போதெல்லாம் அப்ப அந்த கோபக்குறியோடு என் மன்னவரிடம் செல்லாமல் வீட்டுக்கு செல்லலான்னு போனேன். என்னை கெஞ்சினார் கதனாரு. எனக்கு தாய் யாருன்னு தெரியாது, தந்தை யாருன்னு தெரியாது. எனக்கு தாயாகவும் தந்தையாகவும் நீதான் இருந்து என்ன அருள் பாதிக்க இடத்திலேயே வந்து என் பதியானவர் கெஞ்சி காலையில் விழுந்தாரு. அரசன் மகனாக வாழ்வனை தவிர ஒரு தேர்ப்பகன் மாணவியனாகி ஒரு கிழமும் நான் வாழ மாட்டேன். ஏழான ஜாதிக்கெல்லாம் கீழான ஜாதி கம்பளவன் ஜாதி, ராதியால் வளர்க்கப்பட்ட ஜாதி. நானோ ஒரு சூரியகலத்த ஒரு பெண்மணியாகப்பட்டவள், நீயோ ஒரு கீழ்பட்ட ஜாதி. உன்னுடைய இடத்தில் நான் வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு அன்னவர் இடத்திலே நான் முழிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு மாலை எனக்கு போட்டாரு. பார்த்து அந்த மாலை கைட்டி அவர் என் மூஞ்சிலே வீசிட்டாரு. ஆமா, வீசிட்டு தருவாயில் நான் போனேன். அப்புறம் என்னோட தாயை ஏத்துக்கவில்லை, தந்தையும் ஏத்துக்கவில்லை. தானா போற உயிர் இன்னைக்கு சரி யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது. தற்கொலை பண்ணா 7 ஜென்மத்துக்கும் பாவத்தை அந்த குடும்பத்துக்கு வந்து சேருமா. ஆமா, எந்த எம்மா கஷ்டம் இருந்தாலும் தானாலாம் உயிர் போகணுமா, ஆனா தற்கொலை பண்ணிக்கூடாதான். அப்படி இருந்தும் தருவாயில் இது அஸ்னாபுரத்து ஆண்டு வரக்கூடிய துரியோதனிடமே அன்னவர் இடத்தில் எடுத்து உரைத்தேன். எனக்கு தனி ஒரு அதாவது அரண்மனை கட்டி காந்தாரியின் இடத்திலே துணைக்கு முட்டார்கள். விதியின் வசத்தால் விஸ்வகேது என்று ஒரு மகன் பிறந்தார். ஆமா, ஒரு பாரதம் சொல்லுது ஒரு மகன், ஒரு பாரதம் சொல்லுது 4 புள்ளன்னு, ஒரு பாரதம் சொல்லுது 10 புள்ளன்னு. அப்ப எப்படி அது தெரியாது. ஆனா விஸ்வகேது என்பது நம்ம முன்னோர்கள் வழிபடிதான் நாம நடக்க வேண்டும். அப்படி இருந்த போதுதான் விதியால் விதித்த அதாவது பிறந்ததனால் விஸ்வகேது என்று பேரு சுட்டி 4 ஒரு மேரி பொழுது ஒரு வண்ணமா இருந்தேன். ஆனா இருந்த போதெல்லாம் எனக்கு பரிசாக நான் திருமணம் செய்ததுக்கு முன்னாடியே எனக்கு பரிசாக அதாவது சுந்தர தாதின்னு சொல்லிட்டு என் தாயார் தந்தையர்னு என்னிடத்தில் ஒப்படைத்தார்கள். அப்படி இருந்த போதெல்லாம் எனக்கு ஏதோ தெரியல, உடம்பு ஒரே களைப்பா இருக்குது. அதனால சுந்தர தாதி அழிச்சு சீக்கிரம் ஓட்டமா ஓடி உன்னை ராணி அம்மா வருஷம் அவனு போய் சொல்ற சுந்தர தாஜருக்கு சுந்தர தாஜ் தருவார் அந்த கதை தொடரும். California.
பக்கம் தாண்டி அது பண்ண புலோடு குட்டி பக்கம் தாண்டி பக்கம் தாண்டி பக்கம் தாண்டி பத்தி தொலைக்காது குட்டி பக்கம் மண்ணுக்கு வாங்கி
ஏண்டா நீ மட்டும்தான் மாமியா வீட்டுக்கு போவோம் நாங்களாம் மாமியா வீட்டுக்கு போகலையா பையன் ஆமா ஆமா நீ மட்டும் தான் மாமியா வீட்டுக்கு போறியா நாங்களாம் மாமியா வீட்டுக்கு போகலையா மறுபடியும் போவோம் எனக்கு கல்யாணம் ஆகி 3 வருஷம் ஆகுது 3 வருஷத்துல ஆமா ஒரு பொண்ணு கட்டின்னு வரணும் ஆமா எத்தனை மாசத்துல எத்தனை நாள்ல ஆமா மாமியார் விட்டு மறுபடியும் போவேன் ஒரு 3 வாட்டி 4 வாட்டி போட்டு வருவான் 3 வாட்டி 4 வாட்டி போட்டு 4 வாட்டி ஆமா டேய் பையா எத்தனை நாள்ல போவேன் ஒரு 2 நாள் 3 நாள் போட்டு வருவேன் ஆமா அண்ணே நான் ஒரு நாள் போல 2 நாள் போல 1 வருஷம் போல 2 வருஷம் போல 4 வருஷம் ஆச்சு போவே இல்ல மாமியார் வீட்டுக்கு போக ஆமா இந்த ஊர்ல பேசினாங்க ஆமா டேய் பையா ஆமா நீ ஈத்துன வந்தா மாமியார் வீட்டுக்கு போக மாட்டான் ஆமா பேசினாங்க ஏன்னா அப்படியே கோவம் வந்துச்சு வந்தது உனக்கு கோவம் சரியான கோவம் வந்துச்சு ஆமா என்ன பண்ண ஒரு கரம்பல காயத்து கூட கொள்ள என்ன பீஸா போறனா ஏய் கோவம் வந்துச்சு பாரு ஏன்னா மாமியார் வீட்டுக்கு போயிருப்பேனா ஆமா சத்தியமா போயிருப்பேனா போயிருப்பா எனக்கு 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதுன்னா 6 மணி மேல கண்ணு தெரியாதா மாலை கண்ணு நோய் என்ன பண்ண ஆமா இன்னைக்கு எப்படின்னா போய் மாமியார் வீட்டுக்கு அப்படி நினைச்சுக்கா ஆமா வீட்டுல போனா கீழே போயிடுவோம் ஆமா நீங்க வந்து பகல் வரீங்க பகல்ல நடு எங்க இருக்குது அங்கே படு ஆமா ஏன்னா ஒரு நாள் போற ஒரு 3 மாசமா போயிருக்கிறேன் ஒரு நாள் போற ஊரு 3 மாசமா போயிருக்கிறேன் ஏன்னா 6 மணிக்கு மேல கண்ணு தெரியாதா கண்ணு தெரியாது ஆமா என் மாமியார் வீட்டு கால் வைக்கிற நேரம் ஏன்னா இருட்டு போச்சுறேன்னா இருட்டு போச்சு சத்தியமா நானும் இப்படி தலாடுறேன் ஆமா கண்ணு மிச்சு மிச்சு தெரிஞ்சு பாத்துல எங்க இருக்கு என் மாமியார் வீட்டு மாடா கட்டிக்கிது அந்த கிளம்புல ஆமா சத்தியமா மாடு மேஞ்சா எங்க போகும் மாடு மேஞ்சா எங்க போகும் பட்டாயி போகும் ஆமா குடிச்சா மாட்டு கயிறு விட்டா சுத்து மேல ஒரு அடி அப்படியே தர இழுத்து போச்சு ஓடி போச்சு நேரா போய் கொட்டாரு விட்டுச்சு ஏன்னா என் மாமியார் நான் வரது தெரிஞ்சுக்குது ஆமா சத்தியமா இவ்வளவு எள்ளி எடுத்து என் மாமியார் உரல போட்டு இட்டு வச்சுக்கிறேன் ஏன்னா மாமியார் உரல கம்மியாட்டியா மாமியார் வீட்டுல சேதனமா கொடுத்து என் மாமியார் விட்டு உரல போட்டு இடிச்சு அந்த வெள்ளாறு போய் முண்டை இடிச்சாரு முண்டை வெளியே வைக்கிறதுல உள்ள வச்சு படுத்து தூக்குறான் ஓ அந்த உரல உள்ளார முண்டை பிடிச்சி வீட்டுக்குள்ள வச்சு தூக்குறான் ஓட்டு உள்ளார அந்த உரல மட்டும் வெளிக்குது வாசனை வந்துருச்சு சத்தியமா இந்த வாசனையே பிடிக்குது யாரவா இந்த வாசனையே பிடிக்குது என் மாமியார் உரல சும்மா நாக்க விட்டு நக்கலாம் எப்படி இருக்கும் ஏன்னா நேரம் போனேன் சத்தியமா வாசனை உங்க தலைக்குது ஏன்னா லைட்டா தான் மண்டையை விட்டேன் நான் எட்டல திரும்பி விட்டேன் எட்டல விட்டு ஒரு நேரத்துக்கு ஏன்னா அந்த கல்லோடு மாட்டிடுச்சுன்னா ஐயோ கல்லோடு மாட்டிடுச்சு இப்படி சில போக மாட்டேங்குது அந்த மாடிக்குது பாரு மாட்டாண்ட போய் திரும்ப பாரு நம்மளோட பெரிய எருமாடு போறது அது அடுத்து ஓடுது ஏன்னா நான் போய் மாடி நிற்கிறது இப்படி நின்று பாரு என் மாமியா காலையில 5 மணி பால் கட்ட போறது நானே பிடிச்சி நின்றுறேன் ஓ எப்பயுமே கரைக்கிற 6 மணிக்கு கிடப்பாரு இன்னைக்கு வரா மாதிரி வந்துட்டாங்க அப்படின்ட்டு 3 மணிக்கு தான் பால் கறக்க வரா அடுத்து போயிடுச்சேன் ஆமா நான் தானே பிடிக்கிறேன் ஆமா ஏன்னா தண்ணி தலை அடிக்கிறான் ஏன் அப்படியாவது சொல்ல வேண்டாம் அத்தை மாடு இல்ல உன் மருமகனா ஏன் தண்ணி தெளிக்க நீ கேட்க மாமா மரியாதை போயிருமே ஓ ஆமா இல்ல கலவர கழுத்துல மாட்டேங்குது ஆமா மரியாதை போயிருமே கம்முனே இருந்தேன் என் மாமியார் ஒரு டவுட் வந்துருச்சு ஆமா என்னடா நம்ம மாட்டுக்கு 4 காம்பு இருக்கும் இது ஒரே ஒரு காம்புக்குது இது என்ன மாடு மாமியார் டவுட் வந்துருச்சு ஆமா நான் என்ன பண்ணேன் சரி என்னதான் நடக்குது ஆமா அப்படியே கம்முனே இருந்தேன் என் மாமியார் கண்டுபிடிச்சிட்டா ஆமா ஓஹோ கண்ணு குட்டி நான் 3 காம்பு குடிச்சு போலது ஒரே ஒரு காம்பல் தான் பால் குதுன்னு அப்படியே தண்ணி குடி சலசல நினைச்ச மாதிரி டவுட் வந்துச்சு நம்ம மாடு பசு மாடு இதுக்கு நான் தர கொட்ட கிடது இதுக்கு என்ன மாடு என் மாடு கண்டுபிடிச்சா ஏன்னா ஓட்டு குடி ஈத்தா பாரு ஐயோ மாமியான்னு கத்தன பாரு அப்படியே சரி மாமியா என்ன வேணும் உனக்கு உன் மாமியா
உனக்க மாட்டாய் அம்மா கடலிலே விட்ட கப்ப கவுந்ததம்மா நீ என்ன வர சொன்னியா? அட உன்ன போல பொம்பளைக்கு